இந்த நூல் குட்டன வெறும் மன அழுத்தம்னு சொல்லல. அதுக்கும் ஒரு படி மேல போய் அது நம்ம உடம்புக்குள்ள நாமளே உருவாக்குற ஒரு நச்சுப் பொருள்னு எச்சரிக்குது. அடேங்கப்பா, இது எப்படி நடக்குது? இந்த 4 ஸ்டெப்ஸ கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன கோபமாவோ துக்கமாவோ ஆரம்பிக்குது. அதை நம்ம வெளியே காட்டாம அடக்கி வைக்கும்போது அந்த எனர்ஜி அப்படியே உள்நோக்கி திரும்பி நம்ம ஜீரணம், ரத்த ஓட்டம்னு எல்லாத்தையும் பாதிக்குது. கடைசியா அது அல்சர் மாதிரி ஒரு நோயா வந்து நிக்குது. பாத்தீங்களா? வெளியே வராத ஒரு வார்த்தை எப்படி ஒரு நோயா மாறுதுன்னு. அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உணர்ச்சிகளை வெளியில கொட்டுறது பலவீனம் கிடையாது. அது நம்மள நாமளே காப்பாத்திக்கிற ஒரு வழி. உள்ளுக்குள்ள இருக்கிற விஷத்தை வெளியே ஏத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நூல் அடக்கப்பட்ட ஒவ்வொரு உணர்ச்சியும் எப்படி ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை உண்டாக்குதுன்னு ரொம்ப அழகா சொல்லுது. துக்கத்தை அடக்குனா அது உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்மளை அரிக்கும். கோபத்தை அடக்குனா அது வெறுப்பா மாதிரி உறவுகளை அழிக்கும். ஆசைகள் அடக்குனா அது மனநோய்க்கு வழிவகுக்கும்.